வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 சிறுவர்கள் வாய்க்காலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. அங்கே அவங்க போய் மீனுக்கு தூண்டில் போட்டு காத்திருக்கிற நேரத்தில் கிடைச்சது மீன் கிடையாது, ஒரு மனித மண்டையோடு. அதை எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. பார்த்த பேரண்ட்ஸ் அதை அப்படியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் அங்கே அந்த மண்டையோட்டை கைப்பற்றி இந்த மண்டை ஓட்டுக்கு சொந்தமானது யார், அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்க, அவங்கள கொன்னது யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கண்டுபிடிக்க போகிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் துரைபாண்டியன் டாக்கீஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 2 சின்ன பசங்களும் அந்த வாய்க்காலில் போய் மீன் பிடிக்க போனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 1996ஆம் வருஷம் ஹாமில்டன் மாகாணம், ஒஹாயோ, யூஎஸ். இந்த இடத்துல தான் இந்த பசங்க மதிய நேரத்தில் வாய்க்காலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க போன இடத்துல அவங்களுக்கு மண்டவோடு கிடைக்கிது. அந்த மண்டவோட்டை பார்த்த பசங்க அங்கேருந்து நேராக பதறி அடித்து அவங்க வீட்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பேரண்ட்ஸ் அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டவோடு முழுவதுமாக எந்த ஒரு திசுக்களும் இல்லாமல், தோலும் இல்லாமல் அப்படியே கிளீனாக உரித்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டவோட்டில் அங்கங்கே ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் தான் இருக்கே தவிர்த்து வேற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. அதை பார்த்த பேரண்ட்ஸ் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸ் அங்கே அரைவாகிறாங்க. அவங்க கூட ஃபாரன்சிக் டீம் எல்லாமே வராங்க. அவங்க அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறதுக்கு அமெரிக்காவிலே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் 63 பேரில் ஒரு நபரான டாக்டர் ஒருத்தரை இது பண்ணுறாங்க. அவர் அந்த ஸ்கல்லில் இருக்கிற ஸ்க்ராட்ச் மார்க்ஸை வச்சு இந்த கொலை செய்யப்பட்டது யார், அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலில் போலீஸுக்கு கொடுக்குறாரு. என்னென்னு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, 25 வயதுக்கு உட்பட்ட பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்குறாரு. அதை வச்சு போலீஸ் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் யாரெல்லாம் அந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு இது பண்ணும்போது ஒரு 4 நபர்கள் மிஸ் ஆனதுக்கான கேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதில் பார்த்தீங்கன்னா, டீனாங்கிற ஒரு பெண்மணி, அவங்க ஒரு லோக்கல் ஷாப்பில் கிளர்க்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் டிம் அப்படிங்கிற ஒரு நபர். இவங்க 2 பேருக்கும் ஒரு 1.5 வயதில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. இப்போ நேராக போலீஸ் டிம்கிட்ட போய் விசாரிக்க போகும்போது டிம்மும் அவரோட குழந்தையும் மட்டும் இருக்காங்க. அப்போ உங்கள் மனைவி டீனா எங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட அம்மா வீட்டான நியூயார்க்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் நேராக நியூயார்க் போய் அவங்க அம்மா வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா தெளிவாக சொல்லிடுறாங்க, இங்கே வரலை அப்படிங்கிறத. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிம்மோட தாயார் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க, எலிசபெத். அவங்க தாம் மகன் மேலே உள்ள சந்தேகத்தில் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா இவன் ஒரு முரட்டு சுபாவம் உள்ளவன், இவன் அதனால இவன் என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். அது எப்படி ஒரு 1.5 வயசு கை குழந்தைய விட்டுட்டு அவள் தன் தாய் வீட்டுக்கு போவா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்னால தான் இப்போ இவனை போலீஸ் நெருங்கியிருக்கு. இவன் இருக்கிற வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் ஒரு 19 கத்திகள் போலீஸ் கைப்பற்றாங்க. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் கத்திகள் அவங்க கைப்பற்றி எடுத்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில விதமான புத்தகங்கள், தீய வழிகளுக்கு உண்டான புத்தகங்களும் அந்த வீட்டில் கைப்பற்றப்படுது. இதெல்லாம் பார்த்த உடனே போலீஸுக்கு இன்னொரு ஐடியா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்ந்தாங்கல்ல, அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக அங்கே போய் சர்ச் பண்ணுறாங்க. அங்கே போய் சர்ச் பண்ணும்போது அந்த லிவிங் ரூமோட மேட்டில், அப்புறம் பாத்ரூமில், இங்கெல்லாம் லூமினர் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த லூமினர் டெஸ்ட் எடுக்கப்பட்ட அந்த வீட்டில் லிவிங் ரூம் மேட்டும் அந்த பாத்ரூம் ஏரியா இது எல்லாமே க்ளோ ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, இரத்தக்கரை படிந்த இடத்த எந்த அளவுக்கு நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணியோ இல்லை தண்ணியை யூஸ் பண்ணியோ வேற எந்த ஒரு கிளீனிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணியோ கிளீன் பண்ணியோ அதை மறைக்க முடியாது. இந்த லூமினால் டெஸ்ட்ல அது க்ளோ ஆகி காட்டி கொடுத்துரும். அப்படி இந்த டீம் மாட்டிக்கிறான் போலீஸ்கிட்ட.
போலீஸ் விசாரிக்கும் போது இவன் தன்னோட மனைவியோட வந்து என்ன மாதிரி இதாச்சு அப்படிங்கிற டீட்டெயில கொடுக்குறான் பாருங்க. அதை கேட்ட போலீஸே அதிர்ந்து போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் மனைவியும் சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து ஏதோ கேம் விளையாண்டுட்டு இருந்ததாகவும், அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. இந்த ஆர்கியூமெண்ட்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டிம்முக்கு கோவம் வந்து அவங்க மனைவியை தாக்கிடுறான். அதனால அவங்களுக்கு ரத்தம் வந்துடுது. அந்த ரத்தம் தான் லிவிங் ரூம்ல உள்ள மேட்ல வந்து சிந்தி இருக்குது. அதை கிளீன் பண்றதுக்கு அவங்க வாஷ்ரூம் போயிருக்காங்க. அங்க உள்ள டப்லையும் அது இருந்திருக்கு. ரிட்டன் அவங்க அங்க இருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து அவன்கிட்ட அந்த சண்டையை தொடர்றாங்க. இவன் ஆத்திரத்துல அந்த டேபிள்ல இருந்த கத்தி எடுத்து அவங்க கழுத்தை அறுத்துடுறான். கழுத்தை அறுத்துட்டு இவன் வெளியே போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி இவனோட கன்வர்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா பாடியை இவன் தான் கம்ப்ளீட்டா அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து யாரோட உதவியும் இல்லாம தனியாளா அந்த பாடியை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கான். பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா ஆக்ஸா ஃப்ரேமு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கான். கட் பண்ணி அவங்களோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே பாத்ரூம்ல வந்து ஃப்ளஷ் பண்ணியிருக்கான். அது போக மிச்சம் இருக்கிற எலும்பு சதை இது எல்லாத்தையும் வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு பகுதியில கொண்டு போய் தூக்கி போட்டு வந்திருக்கான். இந்த மண்டையோட்டை மட்டும் தனியா தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிற சதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பல்ல ஃபுல்லா ஒவ்வொன்றா புடுங்கி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த ஏரியில கொண்டு போட்டதாக இவன் தகவல் கொடுக்குறான். இந்த கேஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 சின்ன பசங்களால மட்டும்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது தவிர்த்து அவங்களோட மீன்பிடி ஆசை இல்லாம இருந்திருந்தா இந்த கேஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ஸிங் கேஸாவே கோல்டு கேஸா இருந்திருக்கும். அந்த பசங்களுக்கு தான் இதுல ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா இது வந்து டீனா தான் அப்படிங்கிறத யாராலையும் ப்ரூஃப் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் ஃபாரன்சிக் டீம் வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து தாய்வழி உறவு மூலமா மட்டுமே வரக்கூடிய டிஎன்ஏ. அந்த குழந்தையோட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவும் இந்த ஸ்கல்ல இருந்த விஸ்டம் டீத்ல இருந்து எடுத்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவும் 100% மேட்ச் ஆச்சு. இதனாலதான் இவனுக்கு வந்து கோர்ட்ல வந்து 25 ஆண்டு காலம் தண்டனைங்கிறத உறுதி செஞ்சாங்க. இவன் இந்த 25 ஆண்டு தண்டனையை அனுபவிச்சுட்டு 2023 வெளியே வந்துட்டான். இவன் வெளியே வந்தது அந்த ஹாமில்டன் மாகாணத்திலையும் சரி, இந்த டீனாவோட குடும்பம் உறவுகளும் சரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பதைப்பதான் உண்டாக்கியிருக்கே தவிர்த்து இவன் வந்து ஒரு லிவிங் பீஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கொடூரமா தான் நேசிச்ச தன் மனைவியை வந்து ஒருத்தனால இப்படி கொல்ல முடியுதுன்னா இவன் வெளியே வாழ்றது வந்து இன்னும் பல பேருக்கு ஆபத்தை தான் உண்டாக்குமே தவிர்த்து வேற எதுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு தீய பழக்கவழக்கத்துக்கும் ஆளாகாம நல்லபடியா வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.